வெங்கடேஷ், எங்க போயிட்ட? எவ்வளவு நேரமா கூப்பிடுற, காதுல விழல? யார கூப்பிடுறா? ஏய் சிலுக்கு, என்ன காலையில சவுண்ட் அதிகமா இருக்கு? டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாதானே? அது இல்ல டார்லிங், நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம செட்டு பசங்களாம் உன்னை சிலுக்கு சிலுக்குன்னு தானே கூப்பிடுவாங்க. டேய், ஊர்ல இருக்கவெல்லாம் உன் பொண்டாட்டி சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிட்டா உனக்கு சந்தோஷமாடா? அப்போ உன்னை குயில்னு கூப்பிட்டுமா? டேய், நீ ஒண்ணு குயிலுன்னு கூவும் வேண்டாம், மயிலுன்னு கொஞ்சவும் வேண்டாம். அதான் கிருஷ்ணவேணின்னு அழகா எங்க வீட்டுல பேர் வச்சிருக்காங்களே, அத சொல்லி கூப்பிட்டு போதும். அது ஒப்பம் வச்ச பேரு, அதை நான் சொல்ல மாட்டேன். அதை சொன்னாலே ஒப்ப ஞாபகம் வருது. கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்து புள்ளையே காலேஜுக்கு போயிட்டான். ஒப்ப இன்னும் என்ன மதிக்க மாட்டான். மனுஷனாடி அவன். ஏன் அப்பான்னு நினைக்கிற? உன் காலேஜ் ப்ரொஃபசர்னு நினைச்சுக்கோ. சரி, உனக்கு கிருஷ்ணவேணின்னு கூப்பிட பிடிக்கலைன்னா மாடனா செல்லமா கிருஷ்ண கூப்பிடு. நான் ஒண்ணு கோச்சிக்க மாட்டேன்டா முண்ட கண்ணா. டேய், எங்கடா உமாவ? காலையிலே ஆள காணோம். ஏய், அவ உனக்கும் பையன் தாண்டி. அது தெரியுது, அந்த பையனை தான் கேக்குறேன், எங்க அவன்? திருச்சி மாவட்ட அரிமா சங்கமும் அன்னை பிரபா முதியோர் இல்லமும் இணைந்து நடத்தும் 12ஆம் ஆண்டு மாரத்தான் சைக்கிள் பந்தயம் இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக துவங்க உள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சையிலிருந்து கார்த்திக் வருகிறார். தமிழகத்தின் மான்செஸ்டராம் கோவையிலிருந்து வீரமணி வருகிறார். வீரத்தின் விளைநிலமாம் மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி வருகிறார். புதுக்கோட்டையிலிருந்து புயல் வேகம் காட்டிட இதோ அரவிந்த் வருகிறார். ஏய், என்னடா இவ்வளவு நேரம் சின்ன ஆளையே காணோம்? டேய், இருமச்சா வந்துருவான்டா அவன். ஸ்ரீரங்கத்தின் சிங்கம், மலைக்கோட்டையின் தங்கம், இதோ திருச்சியை சேர்ந்த அமன் வருகிறார். எழுபது வயதிலும் புரட்டு காளையை போல சீறி வரும் நமது அண்ணன் ஆசை பாண்டியன் வருகிறார். அன்னை பிரபா முதியோர் இல்லத்தின் தலைவி அன்னை பிரபா அவர்கள் இப்பொழுது கொடியசைத்து சைக்கிள் பந்தயத்தை துவக்கி வைப்பார்கள். நம்ம தான் ஜெயிக்கணும், எவனையும் ஜெயிக்க கூடாது. போறா, உன்னை ஜெயிக்க விட மாட்டா.
நாட்ட வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் திருச்சி அமல். சைக்கிள் பந்தயத்தில் முதலாவதாக வந்த ஸ்ரீரங்கத்தின் சிங்கம், மலைக்கோட்டையின் தங்கம் அமல் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாவதாக வந்த நமது அண்ணன் ஆசை பாண்டி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது அன்னை பிரபா அவர்கள் வெற்றி கோப்பையை வழங்குவார்கள். பந்தயத்தில் வெற்றி பெற்ற அமல் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த வெற்றி எனக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா காலேஜுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பைக்கில் தான் வருவாங்க, ஆனால் நான் மட்டும் தான் சைக்கிளில் போவேன். உடற்பயிற்சியின் முதல் படியே சைக்கிளிங் தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதோட பலன் என்னமோ இன்னைக்கு கிடைச்சிருச்சு. இந்த வெற்றியை எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். மச்சான் ரொம்ப வேண்டாம் நெஞ்சா நினைக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இன்னைக்கு போட்டியோட உண்மையான வெற்றியாளர் நம்ம ஆசை பாண்டி தாத்தா தான். இந்த கப்பை நான் அவரோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதடி, மைண்ட டிஸ்டர்ப் பண்ணாதடி. திருட்டு பயலுக்கு பிறந்த திருட்டு பயல. ராத்திரி எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் வந்து படுக்க வேண்டியது, காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட வேண்டியது. கிருஷ், யார காலையிலேயே திட்டுற? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பத்தியா பேசிட்டு இருக்கேன் வெங்கடேஷ்? உன்னையும் நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கிருஷ், இதுக்குதான் சொன்னேன் ஒத்த புள்ளியோட நிறுத்தி கூடாது, ஒரு 2-3 பத்துக்கணும்னு. ஏதாவது ஒன்னாவது உன் பேச்சு கேட்கும்ல. 2-3 போதும்டா சாமி, போதும். 2 புள்ள கலைஞ்சு 3ஆவதா பெத்தெடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு தானே தெரியும். உன் பரம்பரைக்கே மண்டை ரொம்ப பெருசு. டார்லிங், நாங்கெல்லாம் மூலக்காரங்கடி, மண்டை பெருசா தான் இருக்கும். டேய், அத நீ சொல்லக்கூடாதுடா, ஊர்ல இருக்கவங்க சொல்லணும். நீங்க எல்லாம் மூலக்காரங்களா இல்ல ஆட்டு மூலக்காரங்களான்னு. என்ன தோர காலையிலே பின்னாடி வரீங்க? என்னமா முதல் வர மாதிரி சொல்ற? என்னைக்கு உன்ன காலேஜ்ல பாத்தனோ அன்னில இருந்து பின்னாடி தாண்டி வரேன். உள்ள போய் 2 வீலர் சாவி கொண்டா. என்னது 2 வீலரா? நீ எப்படா பைக் வாங்குன? அது இல்லடி, பையன் பந்தயத்துல ஜெயிச்சு கொண்டு வந்தானே சைக்கிள், அது கூட 2 வீலர் தான். அந்த கீயை தான் கொண்டு வர சொன்னேன். பாடி டேய் வெங்கடேஷ், ரொம்ப ஓவரா பேசுற, ஜாக்கிரதை. எப்போதான் பேசுறேன், அதே ஓவர்ன்றா. பையன் வேர்வை சிந்தி சைக்கிளை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான், ஏதோ சுட்டு வந்த மாதிரி சொல்றா. காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் பைக் ஓட்டி நான் பார்க்கல. டேய் வெங்கடேஷ், புடி. சரி வெங்கடேஷ், ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எப்பவும் அப்படித்தானே கேட்ப, கேளு. சரி, நீ தான் பைக் ஓட்ட மாட்டேங்கிற, உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான், அவனுக்காவது ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல? அடி போடி, இந்த வயசுல டர்புர்னு வண்டி ஓட்டுறலாம். 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, சுகர் பிபின்னு படுத்துருவான். என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டுறான். அவன் 60 வயசு இப்படிதான் இருப்பான். உனக்கு என்ன தெரிய போகுது? இப்ப டிஃபன் ரெடி பண்ணு, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஓ ஷாப்பிங்? இங்க பக்கத்துல இருக்க உழவர் சந்தைக்கு போய் 2 முருங்கைக்காய், 2 கட்டுக்கீரை, 4 நெல்லிக்காய் வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு ஷாப்பிங்கா? நீ படிச்ச முட்டாள்ரி, இங்கிலீஷ்ல கடைக்கு போயிட்டு வரதா ஷாப்பிங் வாங்க. நான் சந்தைக்கே போறேன், சொல்லக்கூடாதா? இது கூட தெரியல, கேட்டா ப்ரொஃபசர் பொண்ணு. என்னது வரட்டா சில்க்கு? டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிட. போடா போ, ஒட்டிக்கிறதுக்கு இங்க தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன். சின்ன வயசுல ஒருவேளை சிலுக்கு படமா பார்த்திருப்பானோ? திருட்டு ராஸ்கா. Cheers. ஏன் மச்சான், போட்டியில ஜெயிச்சதுக்கு பியர் கிளாஸ் வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா வெறும் டீ கிளாஸ் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டியா மச்சான்? உங்க மூஞ்சிக்கு இது போதும்டா. மச்சான், என்னடா டீயை குடிக்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? மச்சான், அங்க ஒரு சூப்பர் ஃபிகர் என்னையே பாக்குது பாரேன். அந்த yellow flower எடுங்க. எவ்வளவு? அங்க பாரு, ஒருத்தன் ரொம்ப நேரமா நம்மளே பார்த்து லுக் விட்டுட்டு இருக்கான். ஹாய் ஹாய்.
இவன் ஏன்டா டென்ஷனா போறான் மச்சான் அவனுக்கு பொறாம மச்சான். ஏன்டா சிரிக்கிற அது இல்ல மச்சான், உண்மையை நினைச்சேன் சிரிச்சேன். என்னடா மச்சான் அது ஒரு லூசு மச்சான், யார் கை காட்டினாலும் திருப்பி காட்டும். வேணா இப்ப நான் காட்டுறேன், பாக்குறியா 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 பாக்குறியா? ஹாய் பாத்தியா, திருப்பி காட்டுச்சா?